ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டைம் சேவிங் டிப்ஸ் தாங்க நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு டைம் வந்து ரொம்பவே வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நாள் வந்து நம்ம வாரத்தில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மற்ற 6 நாளும் ரொம்ப ரிலாக்ஸாக சமைக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாரி பயறு வகைகள்லாம் வாரத்துல 1 நாள் வந்து நீங்க ஊற வச்சு வடிகட்டி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நல்லா வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மத்த 6 நாளுக்கு நம்ம அத அப்படியே எடுத்து சமைச்சுக்கலாம். நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பயிர் இப்ப இந்த வாரம் ஊற போட்டோம்னா, அது அப்படியே வந்து அடுத்த வாரம் வேற பயிர வந்து ஊற போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து பட்டாணி, பாசிப்பருப்பு, தட்டப்பயிறு, கொண்டைக்கடலை இது 4 பருப்பும் எடுத்திருக்கேன். இத வச்சு நீங்க சுண்டல், கிரேவி அப்படி அந்த பாசிப்பயிற வச்சு மொள கட்டிட்டு நீங்க வந்து சாலட்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாசிப்பயிறுல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா, சுத்தமான துண்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதுக்குன்னே மொள கட்டுறதுக்கு, நான் வந்து பன்னீர் செய்யறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த துண்ட வந்து யூஸ் பண்ணிப்பேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டுனதுக்கு அப்புறமா, இந்த துண்டுல போட்டுட்டு துண்ட 2ஆ மடிச்சு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த 2 ஆப்போசிட் கார்னரையும் நல்லா வந்து கட்டிக்கோங்க. அப்படியே ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த 2 ஆப்போசிட் கார்னரையும் நல்லா வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இத அப்படியே வந்து கொடியில வந்து கட்டினாலும் பரவால்ல. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இப்ப நம்ம வடிகட்டணும் இல்லையா? அதுக்குள்ளாரயே வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நாள் விட்டுட்டீங்கன்னா, நல்லா வந்து மொளச்சு வந்துரும். அப்பப்ப வந்து தண்ணி தெளிச்சு விட்டா போதும். ஒரு 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 நாளைக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 வாட்டி தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுருங்க. நல்லாவே வந்து மொளச்சு வந்துரும். இந்த தட்டப்பயிர நீங்க நல்லா வடிகட்டிட்டு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் வீணா போகாது. இத வச்சுட்டு நீங்க வந்து கிரேவி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா வந்து காரக்குழம்பு, கருணக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்புலாம் வச்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். மதியானத்துக்கு நம்ம என்ன குழம்பு வைக்கணும், டக்குன்னு வந்து இந்த கா பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு, காயெல்லாம் போட்டு குழம்பு வச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொண்டைக்கடலையும் அதே மாதிரியே நல்லா வந்து தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு, ஒரு டிஃபன் பாக்ஸ்லயோ இல்ல ஒரு இது மாரி ஒரு செம்படத்திலயோ போட்டு நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, டக்குனு நம்மளுக்கு வந்து சுண்டலோ அப்படி இல்லைன்னா வந்து கிரேவி செய்யறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பச்சை பட்டாணியும் அதே மாதிரியே நல்லா வந்து தண்ணி இல்லாம வடிச்சுட்டு, இந்த டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுறேன். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு, கிரேவி பண்றதுக்கு, பசங்க டக்குன்னு பானிபூரி கேட்டாங்கன்னா, அதுக்கு கூட கிரேவி பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தண்ணிய கீழ ஊத்திடாம அப்படியே வந்து செடிக்கு ஊத்திடுங்க. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இப்போ நான் ஒரு 2 நாள் கட்டி வச்சுட்டேன். நல்லா வந்து மொளச்சு வந்திருக்கு. இத இட்லி தட்டுல அப்படி இல்லைன்னா வந்து இந்த இடியாப்ப பிளேட்ல வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வெந்தா போதும். ரொம்ப வந்து நல்லா வேக வச்சுறாதீங்க. ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு நல்லா வந்து வெந்து வரட்டும். உப்புலாம் சேர்க்க தேவையில்ல. அப்படியே வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். அதோடைய அந்த பச்சை தன்மை போவாம இருக்கணும். ரொம்ப வந்து நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா, அதோட பச்சை தன்மை போயிடும். அதனால வந்து ஒரு ஒரு அரைவாசி வெந்தா போதும். அத வந்து இது ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு, வெங்காயத்த நல்லா வந்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத ஒரு பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வெள்ளரிக்காயும் நல்லா வந்து தோல சீவிட்டு பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம விருப்பம் தான். இதில நீங்க கார்ன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கேரட் நல்லா வந்து பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலைய கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாலடுன்னு அப்படியே நம்ம பிளெயினா குடுக்காம, இந்த மாதிரி வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முட்டை இதெல்லாம் சேர்த்து குடுக்குறப்ப பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்த நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முட்டைய நல்லா வந்து நான் வந்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வெஜிடேரியனா இருந்தா முட்டைய வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து மத்த இந்த வேர்க்கடலை, மத்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க.
இந்த சாலட் வந்து ரொம்பவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சாலட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சாலடை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸு. இப்போ இஞ்சி பூண்டோடைய விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கக்குள்ள நம்ம வந்து மொத்தமாக வந்து அரைச்சி இதை மாதிரி வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து நல்லா வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து இதை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. பிளாஸ்டிக் டப்பாலையோ அப்படின்னா சில்வர் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 மந்த்துக்கு வீணாக போகாது. இதை வந்து ஃப்ரீசரில் தான் கண்டிப்பாக வந்து ஸ்டோர் பண்ணணும். நம்மளுக்கு கிரேவிக்கு தேவைன்னா டக்குன்னு ஒரு 2 க்யூப்ஸ் எடுத்து போட்டு நல்லா வந்து கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு, பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நல்ல ஒரு டைம். காலையில் உட்காந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு இருக்க முடியாது. நல்லாவே ஒரு சூப்பரான டிப்ஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கஞ்சி பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். கொள்ளு, முழு கருப்பு உளுந்து, பார்லி, கருப்பு கவுனி அரிசி, முழு பாசிப்பயிறு எல்லாம் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுபட கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பொடி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுக்கை வந்து நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஆளி விதை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா வந்து வெடித்து இதோடைய வாசனை வந்து வீடே நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த சுக்குலாம் சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக வந்து சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே நல்லா பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு காலைல ஏஞ்சி கஞ்சி வச்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் கொடுக்கலாம். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீக்லி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு டைம் வந்து மிச்சமாகும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸிலே அரைச்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த பொடியை வச்சுட்டு நீங்கள் கஞ்சி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து தோசை மாவு செய்யக்குள்ள ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா தோசை ஊற்றுனீங்கனாலும் நல்லா வந்து மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவில் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் வெங்காயம், முருங்கைக்கீரை, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்துட்டு அடை மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெல்லிக்காய் வச்சு ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறேன். இதுக்கு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹேருக்கு அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சை வந்து நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புதினா சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா அப்படி இல்லைன்னா வந்து கருவேப்பிலை ஒரு வாட்டி புதினா செஞ்சிங்கன்னா ஒரு வாட்டி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 12 மணிக்கு நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் செய்யணுன்னா நம்மளுக்கு வந்து சோம்பேறியாக இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் நம்ம சாக்லேட் செய்கிறதுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் கூட ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டு இதை நீங்கள் நல்லா ஃப்ரீசரில் போட்டு நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ 2 க்யூப்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அப்படி இல்லைன்னா மோர் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம். உப்பு மட்டும் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதிலேருந்து ஒரு 2 க்யூப்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான நல்ல ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு கிளாஸ் ஜாரில் 2 கியூப் போட்டுட்டு மோர் வந்து நல்லா வந்து கடைஞ்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மோர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான நெல்லிக்காய் மோர் ரெடி ஆகிடும். நீங்கள் தண்ணி அப்படி இல்லைன்னா வந்து மோரில் கலந்து எப்படி வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்கிற க்யூப்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து எடுத்து போட்டு நம்ம குடிச்சிக்க ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் இது செய்யணும்னா நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்கும். அதுக்கு இந்த மெத்தடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.